புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக நடைபெற்றது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி உட்பட முக்கிய தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் சார்பில் விடியற்காலை விண்மீன் ஆலயத்தில் இரவு கிறிஸ்துமஸ் விழா தொடங்கியது. இரவு 11:30 மணி முதல் தமிழ், ஆங்கிலம் உட்பட மொழிகளில் சிறப்பு திருப்பலிகளை பேராலய அதிபர் இருதயராஜ், பங்குத்தந்தை அற்புதராஜ் மற்றும் உதவி பங்குத்தந்தைகள் நடத்தி வைத்தனர். திருப்பலிகளின் நிறைவில் நள்ளிரவில் இயேசு பிறப்பை அறிவிக்கும் வகையில் பேராலய அதிபர் இருதயராஜ் குழந்தை இயேசு சுரூபத்தை பக்தர்களுக்கு காண்பித்தார். பின்னர் குழந்தை இயேசு சுரூபம் பக்தர்களின் பார்வைக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த குடிலில் வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற கோட்டாறு புனித சவேரியார் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் குழந்தை இயேசு பிறப்பை நினைவுபடுத்தும் விதமாக குடிலில் குழந்தை சுரூபத்தை வைத்து பிரார்த்தனை நடைபெற்றது. கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் நசரேன் சூசை ஆடம்பர கூட்டு திருப்பலியில் ஆசி வழங்கினார். இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். தூத்துக்குடியில் உள்ள புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் நள்ளிரவில் கிறிஸ்துமஸ் திருப்பலி பங்குத்தந்தை ஸ்டார்வின் தலைமையில் நடைபெற்றது. இதில் இயேசு கிறிஸ்து பிறப்பை காட்சிப்படுத்தும் வகையில் சிறிய குடில்கள் அமைக்கப்பட்டு இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் தத்ரூப காட்சிகள் இடம்பெற்றன. சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மதுரையில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித மரியன்னை தேவாலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ பெருமக்கள் பங்கேற்றனர். மதுரை உயர் மறை மாவட்ட பரிபாலகர் அந்தோணிசாமி சபரிமுத்து தலைமையில் இயேசு கிறிஸ்து பிறந்ததை தத்ரூபமாக எடுத்துரைக்கும் வகையில் நிகழ்த்தி காட்டப்பட்டு இயேசு கிறிஸ்து பிறந்ததாக அறிவிக்கப்பட்ட பின்னர் அதனை கொண்டாடும் வகையில் சிறப்பு திருப்பலிகள், ஆராதனை பாடல்கள் பாடப்பட்டன. இதேபோன்று வாடிப்பட்டி, திருமங்கலம், முசிலம்பட்டி, சோழவந்தான், மேலூர், திருநகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தஞ்சை மறை மாவட்டத்தின் 178 ஆண்டுகள் பழமையான தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் தஞ்சை நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிறிஸ்தவ பெருமக்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். பின்னர் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தமிழ்நாட்டில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. தேவாலயங்களில் நள்ளிரவு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நள்ளிரவு முதல் சென்னை மற்றும் புறநகரில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. வண்ண விளக்குகளால் ஆலயங்கள் மிளிர்ந்தது. சென்னை சாந்தோம் புனித தோமையார் பேராலயம், பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடந்த பிரார்த்தனையில் புத்தாடைகள் அணிந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை பரிமாறிக்கொண்டனர். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் பெருவிழாவின் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். கிறிஸ்து பிறப்பு மானிடத்திற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம். ஏதோ ஒரு மதத்திற்காக அவர் பிறக்கவில்லை. மனிதத்திற்காக, மனித நேயத்திற்காக, மனித குலத்திற்காக பிறந்திருக்கின்றார். எனவே கிறிஸ்து பிறப்பு விழா உலகத்திலே உள்ள அனைத்து மக்களும் கொண்டாடும் ஒரு விழா. அந்த வகையிலே நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக, சமூக நேயத்துடன், மனித மாண்புடன், சகோதரத்துடன், எல்லாவற்றிற்கும் மேலாக நீதிக்கும், நேர்மைக்கும், உண்மைக்கும் சான்று பகர்கின்ற மக்களாக வாழ உங்களை அன்புடன் அழைக்கின்றேன்.
அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தன்னை உலகத்து மக்கள் அணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கடவுள் ஒரு குழந்தையாக பிறந்தார். அதுபோலவே இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் இன்னும் இந்த உலகத்தின் மட்டில் சலிப்படையவில்லை என்பதற்கு சான்றாக பிறக்கிறது என்பார். அதுபோலவே கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதற்கு அடையாளமாகவே இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். அதைத்தான் திரும்ப திரும்ப நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறோம். என் தம்பி என் தங்கச்சி நாங்கள் ஆலந்தூர்லேருந்து வரோம். இங்கே பெசன்ட் நகரில் மாஸ் அட்டன் பண்ண வந்தோம். சம்மர் ரஷ்ஷு சூப்பராக இருக்குது. ஹாப்பி கிறிஸ்மஸ். நாங்கள் அம்பத்தூர்லேருந்து வந்திருக்கோம் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண பெசன்ட் நகர் சர்ச் வந்திருக்கோம். நல்லா இருக்குது. கிறிஸ்மஸ் ஜீசஸ் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கோம். நாங்கள்லாம் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. நாட்டின் பல்வேறு நகரங்களில் முக்கிய இடங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன. இயேசு கிறிஸ்து பிறப்பையொட்டி தேவாலயங்கள் அனைத்தும் வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. குடில்களில் குழந்தை இயேசுவின் சுரூபம் திறக்கப்பட்டு சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. தலைநகர் டெல்லி, கர்நாடகா, ஆந்திரா, கோவா, மகாராஷ்டிரா உட்பட பல்வேறு மாநிலங்களில் அமைந்துள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை களை கட்டியது. கேரளாவில் திருவனந்தபுரம், திருச்சூர், எர்ணாகுளம் உள்ளிட்ட இடங்களில் நள்ளிரவில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. மேற்கு வங்க மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற புனித தெரசா தேவாலயத்தில் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர்.